ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு மெடிக்கல் கோடிங். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு வராங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது கிடையாது. இது இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷராக கோடிங் இண்டஸ்ட்ரி வராங்கன்னா அவங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். யார் யார் வரலாம், யார் யார் சேரலாம், யார் யார் சேரக்கூடாது. அதேமாதிரி சில வீடியோஸ் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், சில லிங்க்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்லாம் நிறைய மிஸ்கைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏற்கனவே என் வீடியோஸ் எல்லா டைமே ஓடிட்டுருக்கு, 3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெஷர் சொல்லும் போது யார் யார் மெடிக்கல் கோடிங்குள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கிராஜுவேட்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் உள்ளே போயிடுவாங்க. அகெயின் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸே ஒருத்தவங்க பயோ கெமிஸ்ட்ரி இல்லை மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க, அவங்க வேறு ஏதோ ஹாஸ்பிட்டல் சைடோ இல்லை லேப் சைடோ ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க மெடிக்கல் கோடிங் வரலாம், ப்ரொவைடட் அவங்க ஏஜ் வந்து 27 இருக்கணும். அதான் சேஃப். ஸோ ஃப்ரெஷராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ. ப்ராப்ளி அவங்க ஹாஸ்பிட்டல் சைடில் இல்லை அவங்க லேப் சைட்லேயே பார்த்தா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. சில கம்பெனிஸ் 27 இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தா 27 30 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கம்பெனியில் அக்செப்டட் ஃபஸ்ட் விஷயம். ஓகே, அப்போ அவங்க வந்து எப்படின்னா அனாட்டமி நல்லா ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அவங்க டைரெக்டாகவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இல்லையா அவங்க வந்து அப்ராட் போகிற பிளான் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேஷன், அதாவது சிபிசி மாரி இருக்கா, ஏஎம்ஏ இல்லை ஐமாவோட சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க அப்ராட் போகலாம். ஸோ சில பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ கூடிய ஒரு ஜாபும் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா தவிர நம்மளுக்கு யூஎஸ், யூஏஇ, இந்த கண்ட்ரிஸ், ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, இந்த கண்ட்ரிஸும் நம்மளுக்கு இந்த ஏஏபிசியோட சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வேலிட். அந்த மற்ற கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. பட் வந்து ப்ரைமரியாக நம்ம பண்ணது அமெரிக்கன் மெடிக்கல் கோடிங். ஸோ அமெரிக்கன் மெடிக்கல் கோடிங் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தா இந்தியா, யூஎஸ், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, ஓகே, அண்ட் யூஏ, இந்த கண்ட்ரிஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து ப்ராப்ளி அவங்க வந்து கோடிங் சர்டிஃபிகேஷன் சிபிசி முடிச்சிட்டாங்கன்னா யூஏயில் ஏதாவது லிங்க்ஸ் இருக்குது, இல்லை டேரெக்டாக அங்கே போய் வேறு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்க போய் பண்ணலாம். அதேமாரி இப்போ யூஎஸ் இல்லை வந்து யூஏஇ இருந்தால் கூட அங்கே ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸ் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து லைசன்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு ஒரு ஜாப்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒருத்தங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு, எம்எஸ்சி முடிச்சுட்டு, அப்புறம் எம்ஃபில் முடிச்சுட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் எல்லாராலையும் அதேமாதிரி படிக்க முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமா நம்ம சொல்ல முடியாது. அதேமாதிரி சில பேர் வந்து யூஜி முடிச்சுட்டு எம்எஸ் போவாங்க. ஸோ அது அஃபோர்டபிலிட்டி பொறுத்து இருக்குது. பட் எல்லாருக்குமே இந்த எம்எஸ்சி படிக்க முடியுமா, எல்லாராலுமே எம்எஸ்சி படிக்க முடியுமா, இல்லை பிஹெச்டி படிக்க முடியுமா, ரிசர்ச் போக முடியுமா, அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அது இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அவங்க ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ லெட்ஸே அவங்க ஃபைனான்ஷியலி வீக் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா தே நீட் டு ஒர்க் அண்ட் தே நீட் டு ஸ்ட்ரைவ். ஓகேவா? அவங்க வந்து ஃபேமிலியை அவங்க காப்பாற்றணும். ஸோ பேசிக்காக ஒரு டிகிரி லைசன்ஸ் கிராஜுவேட்ஸ் லைக் ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் பேராமெடிக்கல் கூட போகலாம். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்யூபேஷன் தெரபிஸ்ட், ஈவன் டாக்டர்ஸ் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, பிஎஸ் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஹோமியோபதி டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ், இவங்களாம் கூட ஒர்க் பண்ணுறாங்க மெடிக்கல் கோடிங் இண்டஸ்ட்ரியில். இது இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறாங்க, பயோடெக் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் கூட இப்போ கோடிங் ஃபீல்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ நான் லைசன்ஸ் தான் படிக்க முடியுமா, படிக்க முடியாதுன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைசன்ஸ் சர்டிஃபைடாக எடுக்கிறாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து நான் லைசன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ சிபிசி மாதிரி ஒரு ஏஏபிசி சர்டிஃபிகேஷன் முடிச்சா கூட சில கம்பெனிஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் லைசன்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு இந்த ஃபீல்டு ஓகே ஆகுமான்னு சொன்னால் அது வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். ஏன்னா சில கம்பெனிஸ் எடுக்கிறாங்க சர்டிஃபிகேட் முடிச்சா, சில கம்பெனிஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி நம்ம அண்ட் டேஷ் ஸ்டாண்டர்ட். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் லைசன்ஸ் கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுன்ற போது நான் லைஃப் சயின்ஸ் சிபிசி முடிச்சா கூட அவங்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நான் லைஃப் சயின்ஸ் நீங்கள் இன்கேஸ் இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸில் நான் லைஃப் சயின்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸை போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சில இன்ஸ்டியூட்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க, தப்பாக சொல்ல, பட் சில பேர் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க கரெக்டாக. ஸோ அதனால் என்ன ஆகுது, பீப்புள் ஆர் பீங் மிஸ்கைடட். ஓகே, அதனால் வந்து நான் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் கம்பெனிஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு நான் சயின்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சா எடுத்துப்பாங்களான்னு கேட்டால் அதை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சில கம்பெனிஸ் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ஏதோ ஒரு அகாடமியில் படிச்சுட்டு வந்தீங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு அகாடமியில் பேசிக் ட்ரைனிங்கோ அட்வான்ஸ் ட்ரைனிங்கோ இல்லை சிபிசி ட்ரைனிங்கோ ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா சில இன்ஸ்டியூட்டில் வந்து சில கம்பெனிஸ் வந்து நான் லைஃப் சயின்ஸும் ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ், அதாவது கோடிங்கான ட்ரெயின் கேண்டிடேட், சிபிடி நாலேஜ், ஐசி நாலேஜ், அனாட்டமி நாலேஜ்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு கரியருக்கான ஒரு கைடன்ஸ் உங்களுக்காக. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் மெயில் மீ. நான் மெயில் ஐடி உங்களுக்கு நான் நீங்கள் வெப்சைட்டில் போனாலே வரும் மெயில் ஐடி amrak@gmail.com அண்ட் யூ ஹேவ் மை நம்பர் இங்கே போட்டிருக்கேன், டிஸ்பிளே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி பேசலாம். ஸோ இந்த கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கோடிங்கில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான சேலரி கிடைக்கும், சரிங்களா? அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வேலூர் அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் டயர் சிட்டி, திருச்சின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் டயர் சிட்டி. இது வந்து இப்போ சென்னையோ பெங்களூர்ல கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் சேலரி பார்ட் கம்மியாக இருக்கும். பட் இங்கே லோக்கல் ஆளுங்க இருக்காங்க, தஞ்சாவூரில் ஒருத்தர் இருக்காங்க, தஞ்சாவூரில் கூட இப்போ சில கம்பெனி இருக்குது, கும்பகோணத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, மதுரையில் ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய, விழுப்புரத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்குது. பட் அந்த ஏரியாவுக்கு வந்து சேலரி வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி, இப்போ சென்னை மாரி ஒரு சிட்டி, இல்லை ஹைதராபாடு, இல்லை மும்பை, இல்லை பெங்களூர், இல்லை கேரளா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தா சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேறஸ் இதே நீங்கள் செகண்ட் டயர் சிட்டி வரீங்க, இப்போ திருச்சி மாதிரி இடம், இப்போ தஞ்சாவூர் மாதிரி இடம், கும்பகோணம் மாதிரி இடம்னா ப்ராப்ளி சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ பட் நீங்கள் லோக்கலாக தான் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் திருச்சியில் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் தஞ்சாவூர்லேயே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் சில கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரைனிங் முடிச்சுட்டு சிபிசி முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. ஓகே, சரி, ஃபைன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராப்ளி ஒரு ட்ரைனிங் கோடராக ஜாயின் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சீனியர் கோடராக ஆகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த பேர் மாறும். சில இடத்துல வந்து கோடிங் எக்ஸிக்யூட்டிவ்வாங்க, சில பேர் வந்து கோடிங் ட்ரைனிங்வாங்க, சில பேர் வந்து கோடர்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த டேர்ம்ஸ் வேரி ஆகும். எல்லாத்துலையும் ஒரே டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லெவலும் பார்த்தீங்கன்னா கிரேட் 1, லெவல் 1A, 1A, 1B அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக என்னென்னா கோடர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கோடராக ஜாயின் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சீனியர் கோடர் ஆகும், அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டீம் லீடர், அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் டீம் லீட் சில கம்பெனிஸ் ஆகும், சில டீம்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் போவாங்க, சில டீம்ஸ் அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் ஆவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஆவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் இந்த ஸ்லாப்ஸ் இருக்குது. அகைன் இப்போ என்னன்னா ஒரு லெவலிருந்து இன்னொரு லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் இருக்கும். அதாவது ப்ரொமோஷனும் இருக்குது. அதாவது இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு கோடராக வந்து சீனியர் கோடர் ஆனீங்கன்னா உங்கள் ஸ்லாப் மாறும், உங்களோட சேலரி மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 நீங்கள் சேலரி வாங்கினா ப்ராப்ளி வந்து கம்பெனிஸில் வந்து ஒரு 20 to 30% ஹைக் போடுறீங்கன்னா ஸோ ப்ராப்ளி சேலரி வில் பி அரௌண்ட் 13 to 15 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சேலரி, சரிங்களா? அதே மாதிரி சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா சிடிசின்னு சொல்லுவாங்க, நெட் சேலரின்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிசிங்கிறது என்னன்னா சில காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி சிடிசியாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சிடிசி வந்து 15,000 சொல்லுவாங்க. இந்த 15,000 என்ன ஆகுனா சேலரி உட்பட சில காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவிட்டி, இந்த மாதிரிலாம் சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்னன்னா அது காஸ்ட் த கம்பெனி சிடிசின்னு, அதாவது மந்த்லி சிடின்னு சொல்லுவாங்க, இயர்லி சிடிசின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுனா உங்கள் டேக் ஹோம், அதாவது உங்களுக்கு கிரெடிட் ஆகிற சேலரி தான் டேக் ஹோம் சொல்லுவாங்க. ஸோ சிடிசின்னு சொல்லும் போது காஸ்ட் த கம்பெனி அது 15,000. பட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட் சேலரி அப்படின்னு வரும்போது சேலரி வந்து கம்மியாகும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கு. ஏன்னா
அவங்க சொன்னது 15 சொன்னாங்க, நமக்கு சேலரி வந்து 12 வருதுன்னு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஆனுவல் சீரிஸ் அந்த மாதிரி மந்த்லி சீரிஸ் லெட்ஸ் ஒரு 15,000 அப்படியே 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆனுவல் சீரிஸ். பட் நெட் சேலரி என்ன, உங்களுக்கு எவ்வளோ சேலரி அந்த மந்த் பிகினிங்ல மந்த் எண்ட்லேயே சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க இல்லையா, 31st சில கம்பெனி போடுவாங்க, சில கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, சில கம்பெனி வந்து 5th போடுவாங்க, 10th போடுவாங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கு வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சேலரி கிரெடிட் ஆகுதோ அதான் உங்கள் நெட் சேலரி. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு பேசிக் லெவல். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. இதுதான் நீங்கள் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கான ஒரு சேலரி பிரேக்கப் அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் ஸ்கில் இருக்குது, கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகே, அது பெரிய கம்பெனினாலும் சரி, சின்ன கம்பெனினாலும் சரி, எங்கே போனாலும் கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். ப்ரொவைடர் உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் செட் இருக்கணும், அதுக்கான நாலேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் சர்வே ஆகலாம். இந்தியா மட்டும் இல்லை, அப்ராட்லேயும் நீங்கள் போய் சர்வே ஆகலாம். பட் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்க, அதுவும் உங்களோட பேசிக் அனாட்டமி நாலேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி. இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அனாட்டமி பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி கோடிங் பற்றி, ஸோ பேசிக்காக சிபிடினா என்ன, மாடிஃபையர்ஸ்னா என்ன, ஐசிடினா என்ன, அதோட கைட்லைன்ஸ் என்ன, அந்த மாதிரி பேசிக்காக தான் கேட்பாங்க நிறைய பேருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் ஏதோ டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, அப்போ என்ன ஆகுனா ப்ராப்ளம் உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சேலரியும் மாறும். இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு லட்சம் ஒரு 500 ப்ளஸ் ஒரு இடத்துல தேவைன்னா அப்போ அந்த டைம் என்னென்னா அவங்க கிளைண்ட்டோட ரிக்வஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ 500 இல்லை 100 ரிக்வயர்மெண்ட்ஸ்னால் அவங்க டைம் தருவாங்க. ஏதாச்சும் 1 வீக் ஒரு 10 days வரும், அதுக்குள்ளேயும் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அதிகமான கோடர்ஸ் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அப்போ அந்த கோடர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சேலரி போட ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஸோ அகைன் சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்பேஷன் போனீங்கன்னா உங்கள் சேலரி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஹெச்சிசி போனால் சேலரி அதிகமாக இருக்கும். ஸோ இதே மற்ற இதில் போகும்போது உங்களுக்கு சேலரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எந்த ஜாப் கிடைச்சாலும், கோடிங்கில் எந்த ஜாப் கிடைச்சாலும் நீங்கள் என்ட்ரிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி உங்களுக்கு ரொட்டேஷன் கூட பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனியில் 5 ப்ராஜெக்ட் இருக்குன்னா ப்ராப்ளம் உங்களை ஒரு வருஷம் கழிச்சு வேறு ப்ராஜெக்டில் மாற்றலாம். ஸோ லெட்ஸ் நீங்கள் வந்து ரேடியாலஜி ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் கம்பெனி இருக்கோம்னா சர்ஜரி கூட ரெக்வயர்ட் இருக்குது. ஸோ இன்டர்னாக அவங்க மூவ் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி மூவ் பண்ணால் யூ கேன் வெரி வெல் கோ டு சர்ஜரி ஆல்சோ. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு யூ லேர்னிங் அ நியூ ஸ்பெஷாலிட்டி. அப்போது நீங்கள் ஸ்பெஷாலிட்டி லேர்ன் பண்ண உங்கள் நாலேஜ் அதிகமாகும், உங்கள் ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் அதிகமாகும். ஓகே, ஸோ இது வந்து கோடிங் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் மீ அவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கோடிங்னா என்ன? அதுக்கு முன்னாடி மெடிக்கல் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் பில்லிங்கில் ஒரு பார்ட் தான் மெடிக்கல் கோடிங். ஸோ ஃபஸ்ட்டு மெடிக்கல் பில்லிங்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ மெடிக்கல் பில்லிங் அப்படின்றது இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் ஜாப். யூஎஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸ்க்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. சரிங்க, அவுட் சோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ அதுக்கான ஆளுங்க இங்கே நிறைய இருக்காங்க. ஸோ டேலண்ட்டு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால அவுட் சோர்ஸிங் வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 25 இயர்ஸாக மெடிக்கல் கோடிங் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் 25 இயர்ஸ் மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் அது மேலே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் இருக்கேன். ஸோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேட் 90s கோடிங்லாம் அங்கே இருக்குது. சரி, ஆனால் வந்து அந்த வேரியேஷன் மாறிச்சு. முதல்ல வந்து வெறும் கிளைம் ஃபார்ம் வச்சு பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ரெக்கார்டு வந்துச்சு, இப்போ நிறைய வந்துச்சு ஆட்டோமேஷன், நிறைய வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போ. சரிங்களா, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிங்க, அந்த நாலேஜ் வச்சே நீங்கள் அடுத்த லெவல் மூவ் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா, ஸோ டிமாண்ட் உங்கள் டிமாண்ட் எப்போ அதிகமாகும்னா உங்கள் நாலேஜ் லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கேட்குற சேலரியை கண்டிப்பாக அவங்க கிட்டும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து மெடிக்கல் பில்லிங் அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னென்னா, இந்த அவுட் சோர்ஸ் ஜாப் பண்ணுறதுனால ஒரு ப்ரொவைடர், அதாவது ஒரு டாக்டருக்கு வந்து பேமெண்ட் வாங்கி தரணும். அதான் மெடிக்கல் பில்லிங்கோட வேலை. என்ன, தி ப்ராசஸ் கெட்டிங் பேமெண்ட் டு ப்ரொவைடர். அதுக்கு வந்து 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைம், சப்மிஷன் ஆஃப் கிளைம் அண்ட் ஃபாலோ அப் ஆஃப் கிளைம். ஸோ இந்த கிளைம்னு சொல்லும் போது எப்படின்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் பேஷண்ட் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அவுட் பேஷண்ட், இன்னொன்று இன்பேஷண்ட். சரிங்களா, அவுட் பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு கிளைம் ஃபார்மும் இன்பேஷண்ட்க்கு ஒரு கிளைம் ஃபார்மும் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இது CMS 1500 ஃபார்ம் சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஃபார்மில் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும்.
சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த 33 ஃபீல்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா இந்த கிளைம் ஃபார்ம் வந்து ப்ரொவைடர் ஆஃபீஸ்லேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாமே மேட்ச் ஆச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் கிளைம்ன்றது. ஸோ இந்த கிளைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே பார்க்க போகிறது இல்லை. இப்போ நிறைய கோடிங் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கோட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ல் பார்த்துருப்பீங்க, டயக்னோசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் இல்னஸ், இதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே மந்த் டேட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. சில கம்பெனிஸில் என்ன ஆகுதுன்னா வெறும் கோடிங் மட்டும் ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு மோடில் வச்சு அதை கோட் பண்ணி அது வந்து பில்லிங்கில் வந்து டேட்டா என்ட்ரி டீம் இருக்கும், டெமோ என்ட்ரி, சார்ஜ் என்ட்ரி டீம்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த கிளைம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெமோ என்ட்ரியோட டீட்டெயில்ஸ் இருக்குது, சார்ஜ் என்ட்ரியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கிளைம் ஃபார்ம் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் ப்ரொவைடருக்கு பேமெண்ட் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க வச்சுங்களா, ஏன் இந்த மெடிக்கல் கோடிங் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ஏன் இதை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணால அந்த ஒர்க் முடியுது இல்லையா? ஸோ சீக்கிரமாக அந்த ஒர்க் முடியும். அதேமாதிரி நல்ல ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங்கும் கொஞ்சம் ஆகுது. ஏன்னா அங்கே வந்து ஹைலி பெய்ட் சேலரி கோடிங்லாம், இங்கே வந்து நம்மளுக்கு மந்த்லி சேலரி அங்கெல்லாம் வந்து ஆலி பேசிஸில் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், இப்போ மெடிக்கல் கோடிங் நான் சொல்லியிருக்கேன். இப்போ மெடிக்கல் பில்லிங் நம்ம சொல்லிட்டோம், என்னென்ன இருக்குன்னு அதில் மெடிக்கல் கோடிங் ஒரு பார்ட்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இதை 3P நெட்ஒர்க்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் தான் நம்மளுக்கு கோடிங் பற்றி பார்க்கணும். அதாவது கோடிங், பில்லிங் எல்லாமே சேர்ந்தா இந்த 3P நெட்ஒர்க் சொல்லலாம். இந்த 3P நெட்ஒர்க் யார் யாருன்னா பேஷண்ட்டு, அப்புறம் ப்ரொவைடர் அண்ட் பே, இந்த 3 பேர் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3P நெட்ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ யூஎஸில் வந்து ஹெல்த் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப ரேட் அதிகம். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போகிறாங்க, அதாவது பேர் சொல்லி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு வாங்கிட்டு அந்த ஹெல்த் கேர் பாலிசி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் பற்றியும் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் ஒருத்தர் அசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க தான் நீங்கள் எதுக்கு பார்த்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். எமர்ஜென்சி டிசைன் தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் ஆக்சுவலி கான்டாக்ட் தி ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன். நம்ம ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேர் போய் பார்க்குறாங்க. பேர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எந்த பிளான் பெஸ்ட்டாக அந்த பேஷண்ட் சூட் ஆகுதோ அந்த பிளான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பேஷண்ட் வந்து ப்ரீமியம் கட்டுறாங்க. ப்ரீமியம் கட்டினோடனே, அதாவது அமௌண்ட்டு, சரிங்களா, ப்ரீமியம் கட்டி அமௌண்ட் கட்டினோடனே அவங்களுக்கு ஹெல்த் கேர் பாலிசி வந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைடர் கிட்ட போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ ப்ரொவைடர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்ன ஆகுது, ப்ரொவைடர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ப்ரொவைடருக்கு டேரெக்டாக பேமெண்ட் வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சில கேசஸில் ப்ரொவைடருக்கு பேமெண்ட் வரும். எந்த மாதிரி கேசஸ் இருக்குன்னா செல்ஃப் பேன்னு சொன்னாங்க. அதாவது சில பேர் டேரெக்டாக காசு கொடுத்து அஃபோர்டபுளாக இருக்கும், அவங்க அஃபோர்டபிளி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க டேரெக்டாக டாக்டர் காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேஸ் வரும். அதேமாதிரி சில சமயம் என்னன்னா ஒரு கன்சல்ட்டுக்கான ஒரு சார்ஜஸ், கன்சல்டிங் சார்ஜஸ் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் அமௌண்ட் $10, $20, அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வெரி ஆகும். சரி, அந்த மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுத்துறாங்க. இப்போ வச்சு $100 ஆகுதுன்னா அப்போ அப் ஃப்ரண்ட்டில் ப்ரொவைடருக்கு வந்து ஒரு $10 $20 கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த பேமெண்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது, மிச்சம் இருக்க பேமெண்ட் வந்து ப்ரொவைடர் என்ன பண்ணால் அந்த பேமெண்ட் வந்ததுக்காக கிளைம் ரெடி பண்ணார். ஸோ கிளைம் இதுதான். ஸோ இந்த கிளைம் வந்து எல்லாம் ஃபில் பண்ணி அந்த கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்பினோடனே இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கிளைம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் பண்ணிடுறாங்க. கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு 3P நெட்ஒர்க் சொல்லுவாங்க. யார் அதாவது இந்த 3P நெட்ஒர்க் யாருன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஸோ பேஷண்ட், பேயர் அண்ட் ப்ரொவைடர். ஏன் இந்த 3Pனா 3 P இருக்கு. பேஷண்ட் ஒரு P, பேர் ஒரு P அண்ட் ப்ரொவைடர் ஒரு P. ஸோ அதனால தான் இருக்குது 3P நெட்ஒர்க். ஓகே. ஸோ மொத்தமாக அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அந்த ப்ரொவைடருக்கு பேமெண்ட் வாங்குற வரைக்கும் தான் அந்த ஃபுல் ப்ராசஸ் பேர் தான் நம்மளுக்கு RCM சைக்கிள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் ஒரே ஒரு ஸ்டெப், ஒரு சின்ன ஸ்டெப் தான் மெடிக்கல் கோடிங். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லிங் அண்ட் ஏஆர் ப்ராசஸ் இங்கே நிறைய இருக்கும். ஸோ கோடிங் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் தி RCM சைக்கிள். RCM சைக்கிள்னா ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ரெவன்யூன்றது காசு. ஸோ டாக்டருக்கு எப்படி காசு வருதோ அந்த ப்ராசஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வால்வ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்.
நான் வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் வீடியோஸும் போட போகிறேன். ஏன்னா அனாட்டமி வீடியோஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் ஆன்லைன்லேயே கிடைக்கும், நிறைய பேர் லைசன்ஸ்க்காக வச்சுருக்கீங்க, அதனால் நீங்களும் காலேஜ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ கோடிங்க்காக நான் பண்ணேன். ஸோ ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு மெடிக்கல் கோடிங், அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு சிபிடி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? அப்படியே ஸ்லோவாக சிபிடி இன்ட்ரடக்ஷன் முடிச்சப்பறம் மாடிஃபயர்ஸ், அப்புறம் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கொடுங்க. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது சிபிசி படிங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறேன். நம்மளுக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸ் தரேன், பெஸ்ட்டு குவாலிட்டி தரேன், புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் தரேன், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் தரேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.